சங்கீதம் 34 அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசிப்போம். பக்கம் 690. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். அவர் நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. Praise the Lord. It's from Psalms 34 chapter. The verses are from 17 to 22. The righteous call to the Lord and He listens. He rescues them from all their troubles. The Lord is near to those who are discouraged. He saves those who have lost all hope. The good may suffer many troubles, but the Lord saves him from them all. The Lord preserves him completely. Not one of his bones is broken. Evil will kill the wicked. Those who hate the righteous will be punished. The Lord will save his people. Those who go to him for protection will be spared. Praise the Lord.
Praise the Lord. அருமையான பாடல், அழகாய் பாடினாங்க ரெண்டு பேரும். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். அதுவே எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பாட போறோம். கரங்களை தட்டி. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உயிருள்ள நாள் வரையில் நான் உம்மை பாடுவேன். இவ்வளோ அர்த்தமுள்ள பாடல்ல. So it means that we will remain faithful to the God whom we serve till the end of life. இப்போ ஜீவன் முடியும் வரை நம்ம கர்த்தரை உயர்த்தி துதித்து பாட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் ஆயுஸ் நாட்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாதபடிக்கு, தேவையில்லாத ஸ்தலத்தில் இல்லாதபடிக்கு தேவனுடைய வீட்டில் அமர செய்தார். அதுவே ஒரு பெரிய கிருபை, அது ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. So I consider this as a great privilege to be in the house of God. And King David said, rather than to dwell for 1,000 days in the tents of the heathen, one day in the house of God I deem it more precious. What a wonderful statement that is. 1000 நாட்கள் ஆகாமியர் கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிறோம், ஒரு நாள் நான் தேவாலயத்தில் நான் காவல்காரனாய் நான் வாசலண்டை வீற்றிருப்பேன் என்று அவர் சொன்னார். இவ்வளோ அற்புதமான வார்த்தை அது. யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ, there are so many people who don't give importance to church, who don't give importance to God, who do not give importance to the word of God, and you might think they are being blessed, but I just want to tell you, the blessings that you see are temporal. Hallelujah. God has designed a great blessing for you and me, and I choose to believe in that promise. Hallelujah. ஓய்வு நாளை ஆசாரிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, you will ride upon the clouds says the word of God. மேகங்கள் மேல நீ பிரயாணம் செய்து போய் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி. If you are a youngster or you could be an old person, you could have been attending many services and faithfully every Sunday you could say, and you could be speaking to your soul saying that every Sunday I am in the presence of God. I'm telling you, God is watching. Hallelujah. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். அவர் பார்த்து சும்மா இருக்கிற தேவன் இல்லை, நம்மை நம் கிரியைகளுக்கு ஏற்றவாறு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதற்கு எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய கிருபை மேலானது. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த போறோம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அது ஒரு பழைய கீர்த்தனை பாடல். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சொல்லுமா எல்லாரும் குரல்களை உயர்த்தி. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன். மறுபடியும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கரங்களை தட்டி நன்றியர்களோடு நல்ல துதிப்போமா கர்த்தரை. நன்றியர்களோடு உள்ளத்தின் ஆழத்துல இருந்த அன்னை மாறி சோதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை அன்னை மாறி சோதனை பாடலாமா?
ஸ்தோத்திரம் செய்வேன், ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்வேன். நன்றிகளோடு மறுபடியும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இன்னொரு விசை பாட போறோம். அன்னை மரி சோதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனே, புல் மீது அமிழ்ந்து கழுதவனே, புல் மீது அமிழ்ந்து கழுதவனே. அன்னை மரி சோதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனே, புல் மீது அமிழ்ந்து கழுதவனே, புல் மீது அமிழ்ந்து கழுதவனே. முன்னரை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னரை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னரை நூற்பாடி நிலத்தூற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சொல்லுமா நன்றிகளோடு ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன், ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஓ ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இது கிறிஸ்மஸ், ஏன்னா இது புல்லனை குறித்து ஆண்டவர் குழந்தையாக இருக்கும்போது அதை குறித்து இந்த பாடல் பாடப்படுகிறது. ஆனால் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் ஜஸ்ட் ஃப்ரம் த கிரேடில் டு த கிராஸ் அண்ட் தென் டு க்ளோரி. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆண்டவர் இவ்வளோ சின்னவர்களாக நம்மை யோசித்து நமக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் he just humbled himself. If somebody has humbled you, I just want to tell you, God was humbled. Hallelujah. He was not humbled by anybody. He humbled himself. யாராவது உங்களை தாழ்வா பேசிட்டாங்க, if they did not consider you equivalent to them, just don't mind, ignore it. Hallelujah. அவங்களுக்கு எதிராக நம்ம பகைமை வைக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு நம் ஸ்தானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இவ்வளோ தாழ்த்தினாரே, தன்னைத்தானே தாழ்த்தினார். நாம் எம்மாத்திரம், நம்ம சிருஷ்டிகள், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ கர்த்தரை மட்டும் தன்னை தாழ்த்தும் போது அவர் குடும்பத்தில் அங்கத்தினர் நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்ல ஆண்டவரே எங்கள் பெருமைகள் எங்கள் மேட்டுமைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. we declare we are nothing. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் வெறுமையானவர்களாய் நிற்கிறோம், நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நிரப்பி எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் he makes everything beautiful in his own time. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த பாடலை பாட போகிறோம். நம்ம எல்லாவரின் குடும்பம் ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தரின் கரத்திலிருந்து புறப்பட்டு வரும்படி ஆண்டவர் செய்வார். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சொல்லுமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். எங்கள் ராஜாதி ராஜா இயேசு. உணர்ந்தவர்களாக சொல்லுமா? ஓ இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உண்டல்லவா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய குடும்பம், நாங்கள் உம்முடைய கோத்திரம் என்று சொல்லி
ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். நம் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சந்தோஷமா அவர் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நன்றி செலுத்தி பாடுவோமா? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ஓ ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ஓ இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சொல்லமா? குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஓ உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ஓ ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஓ இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சொல்லுங்க. குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாடலாமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரை, உயிருள்ள நாள் வரை. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். உங்களை தேற்றுவார் ஆண்டவர். இந்த நேரம் தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் என் உயிர் இருக்கும் வரை, இறுதி மூச்சு வரை. எல்லாரும் சேர்ந்து. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோய் வந்தபோது நம் வேண்டலை கேட்டு ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்தார். எத்தனை பெரிய தேவன் அவர், கிருபையுள்ள தேவன் அவர், நன்மை செய்கிற தகப்பனாய் இருக்கிறாரை நன்றி செலுத்துவோமாம். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். என்னை மீட்டார், என்னை காத்தார். எல்லாரும் சேர்ந்து. ஓ வாதை நோயும் வந்த போது என்னை மீட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தமாய் துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள். ஓ நான் பாடுவேன் ஆனந்தமாய் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து. எந்த நாவில் புது பாட்டு எந்த. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. As a congregation shall we sing it together. புது பாட்டு எந்த இயேசு
ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் ஆனந்தமாய் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கோம். உம்முடைய பிரசன்னத்தில் எல்லோரும் முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எத்தனை அழகான பாடல்கள் பாடணும். It's a time to praise God diligently. Hallelujah. In truth and in spirit we are here to worship him. கர்த்தரை ஆராதிக்கும் போது கருத்தோடு ஆவியோடு ஆராதிக்க வேண்டும் என்று அவருடைய வசனம் சொல்கிறது. நம்ம சொல்ல போறோம், நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து shall we just align our thoughts this morning and focus it all upon him. It is not about me, it is not about you. It is all about him. And we tell God, Lord, we seek your presence this morning. We seek your countenance this morning. Hallelujah. Oh, his face is like the sun that shineth in its full strength, says the word of God. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அவர். ஹalleluya. அவர் பெயர் ஏல் ஒலான். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த பாடலை பாடும்போது we just want you to worship along with us in the spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Oh, he is dwelling in our hearts and he is dwelling in our midst this morning. Shall we just feel his presence and worship him without any inhibitions, no holding back, no reservations? Shall we just flow in the spirit and tell God, Lord, we worship you. He's such a magnificent God. He's an awesome God. அவரை ஆராதிப்போமா? அவர் ஒரு மாணிக்கம். ஆராதிப்போமா? நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிங்க, ஆராதிங்க. அவரை உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பாவம் பாரா பரிசுத்தர் அவர். ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன். ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு
ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒன்றும் இல்லையே. அவர் ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒன்றும் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்போமா எல்லாரும் சேர்ந்து? ஓ, அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. அவர் ஏலோலா. ஹல்லேலூயா. ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர், உம்மை புரிந்தவர் நாங்க இல்லாண்டவரே, நாங்க ஏமாற்றவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு அவர் உன்னதர். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்போமா? நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடா எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவா எங்கள் தேவனே. ஒருவரும் கண்டிராத. Hallelujah. I was just sharing last Thursday about Sadhu Sundar Singh. He was a great saint, a sage who lived in India and who traveled to Tibet, Burma and so many other places in the northeast, and he labored for the Lord. ஆண்டவருக்கென்று அவர் கடினமாய் உழைத்து அவர் ஆண்டவருக்கென்று வார்த்தையை சொல்லும்படி இந்த கஷ்டமான பகுதிகளுக்கு சென்றார். He was called as a sick with a flying with a bleeding feet because he was a sick. அவர் போகும்போது அவர் கால் அப்படியே அந்த பனிக்கட்டியில் போவாராம், கல் மேலே போவாராம், எப்பொழுதுமே ரத்தம் ஒழுகி கொண்டே இருக்குமா காலில். ஸோ எவ்ரிபடி knew him that he had bleeding feet always. So with that bleeding feet he used to go and minister for God. And there was a night when he said, Lord, if you are the true living God, you have to manifest yourself to me. When he was 14 or 15, 14-15 வயசு நிரம்பிய ஒரு சின்ன வாலிபன், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டமா, அவங்க அம்மா திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அது வரைக்கும் he hated Christians, he hated the Bible because he studied in a Christian school. அவங்க அம்மா ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் போட்டாங்க, ஏன்னா நல்லா படிக்கட்டும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. But they were from a very pious and devout Sikh family. அந்த கிரந்தெல்லாம் படிக்க வைப்பாங்க. அதனால அவர் கிறிஸ்தவர்களே பிடிக்காது. பைபிளை எரிச்சார் சாது சுந்தர் சிங். அண்ட் கொஞ்சம் விட்டுருந்தா கிறிஸ்டியன்ஸ் கூட எரிச்சிருப்பார் அவர் பார்வையில். அப்பேற்பட்ட ஒரு குரோதம் நிறைந்த ஒரு மனுஷன். அவங்க அம்மா இழந்ததும் he lost faith in religion and he said, if at all there's any God who is a living God, you have to manifest yourself to me. அப்படி இல்லை அப்படின்னா நான் தற்கொலை செய்துப்பேன் அப்படின்னு. அவர் வீட்டுக்கிட்ட ட்ரெயின் ட்ராக் இருக்குமா. அவர் சொன்னாராம், at about dawn I will just go and I lie down there and the train will run over my neck and I will die. If you are God, manifest yourself to me என்று சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. ஆனால் இவர் சொன்னார், எனக்கு காடை பார்க்கணும் அப்படின்னார். எனக்கு God, I have to see
who is the God of my life? என்னை படைத்தவர் யார்? யார் என் வாழ்க்கை ஆதிக்கம் செய்வது என்று சொல்லும்போது அப்படியே நைட் ஃபுல்லாக அவர் அழுது கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றினார் அவருக்கு. ஹல்லேலூயா. திடீரென்று எப்படி சவுலுக்கு ஆண்டவர் தோன்றினார், அதே போல சாது சுந்தர் சிங்க்கு ஆண்டவர் தோன்றினார். தோன்றி God asked him, why are you hurting me? You don't have to hurt me. I am your God என்று சொல்லும்போது அன்றைக்கு அவர் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். When he was around 14 or 15. You can just go read his biography. And it was a huge challenge because he had to share it in his house. அவங்க தகப்பனார்ட்ட சொல்லி அவங்க தகப்பனார் அவரை வீட்டை விட்டு கடத்தி அவருக்கு ஒன்றுமே இல்லை, அனாதையாய் வெளியே போனார் ஆண்டவருக்காய். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காய் செய்தார். அநேகர் அங்கே நார்த் ஈஸ்ட்ல அந்த டிபெட் அந்த பார்டர்ஸ்லாம் யாருக்காவது ஆண்டவரை குறித்து தெரியும் அப்படின்னா இவர் தான் அந்த விதையை விதைத்தவர். அல்லேலூயா. அவர் பேர் சாது சுந்தர் சிங். அவர் he was clad in saffron and he, because I'm ministering among my own community, I have to dress up like them என்று சொல்லி he defied all the European culture of wearing suits and he said, I will go, I will labor என்று சொல்லி அப்படியே ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர். எத்தனை பெரிய கிருபை. 16 வயசுலேயே அவர் ஆண்டவருக்கு என்று முழுதுமாய் ஒப்பு கொடுத்து அதுலேருந்து he dedicated his entire life and he was a wealthy Sikh. Remember, he was not a poor man. His father had lot of assets and inheritance. ரொம்ப பணக்கார வீட்டில இருந்து வந்தார் அவர். ஆனால் பணத்தையெல்லாம் தூக்கி போட்டார். ஒரு காலம் வந்தது, அநேக வருடங்கள் கழித்து அவங்க அப்பாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து and he sponsored him so that he traveled across Europe. He went to Switzerland, he went to many countries preaching the word of God. What a wonderful thing it is. His brother was saved, his father was saved, they were excommunicated, they were shunned, they were neglected, but they took up the cross. நம்ம எத்தனை பேர் சிலுவையை சுமக்க தயாராக இருக்கிறோம்? When everything is comfortable, it is fine. But when we face some kind of discomfort, it is a time of compromise, isn't it? நம்ம சொல்ல போகிற ஆண்டவரே உமக்காய் எத்தனையோ பேர் நம்ம ஆண்டவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார், அதை உணர்ந்தவர்களாக என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கர்த்தருக்காய் செய்வேன் நிற்பேன் என்று வாழ்ந்து மறைந்த அநேகர் செயின்ஸ் வாழ்ந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். We are all in India, but doesn't mean all were against Christ. When they were against Christ, God met few of them and they became champions for Christ. Hallelujah. அப்போ நம்மளும் ஆண்டவருக்காய் இறுதி நாள் வரை நம்ம எப்படி பாடணுமோ உயிருள்ள நாள் வரை நான் பாடுவேன் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்ம சொல்ல போகிற கவர்ச்சி நாயகனே, என் கண்களில் நிறைந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் ஓடி வந்துடுவேன். எந்த காரியெல்லாம் உங்களை இழுக்குது தெரியல. I don't know what distraction, what attraction, but now is the time where we just worship the living God and he is so beautiful. எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, எல்லாரும் சரி, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். ஆண்டவர் இழுத்தாரு. சாது சுந்தர் சிங் அவர் ஓடி வந்தார். ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்துச் செல்லும், உம்மன்பில் களி கூறுவேன். ஆண்டவரே என் அன்பே என்று சொல்லி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் இயேசுவே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க பாடுங்க. இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே. உற்றுண்ட பரிமளமே, எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். இடக்கையால் தாங்குகிறீர். ஓ அப்படியா ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொள்வாரே. எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவர் முழுதுமாய் முழுதுமாய் நிரம்ப வேண்டும் என்று உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள. நீங்க சொல்லுங்க, குரல்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஓ நம் ஸ்தோத்திரத்தை தெரிவிப்போம். உயிருள்ள நாளெல்லாம் கவர்ச்சி நாயகனே, மறுபடியும் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கைவிட கண்மலையே, சுகம் தருபவரே, கைவிட கண்மலையே. எல்லாரும் சேர்ந்து கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, என்னுடைய இன்பம் என்னுடைய சமாதானம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் கரத்தை பிடித்து நடத்துங்க என்று சொல்லி. Oh may the love of Jesus fill you now everybody, come on. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிரப்புங்க நிரப்புங்க எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க. இந்த நேரம் ஆசைவாடி ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். நீங்க எல்லாரும் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். I just keep trusting my Lord as I walk alone. I just keep trusting my Lord, and He gives me a song. Though the storm clouds darken the sky or the heavenly trail,
trusting my Lord. He will never ever fail. I just keep trusting my Lord. Can you sing along, everybody? Oh, as I walk along, I just keep trusting. I just keep trusting you, God. And He gives me a song. Through this dark clouds stuck in the sky, or the heavenly train, I just keep trusting my Lord. He will never fail. And you know why? He's a faithful friend. Such a faithful friend. Such a faithful friend. I can count on him. Count on Him To the very end. I just keep trusting my Lord as I walk along. I just keep trusting my Lord, and He gives me a song. Once again, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆரம்பத்தில் it's a simple song. It's a wonderful song. I just keep trusting my Lord as I walk along. Everybody, I just keep trusting my Lord, and He gives me a song. Though the storm clouds darken the sky, or the heavenly train, I just keep trusting my Lord. He will never, never fail. He's a faithful friend. Come on, everybody. Such a faithful friend. Such a faithful friend. I can count on him Count on Him to the very end. Though the storm clouds darken the sky, or the heavenly train, I just keep trusting my Lord. He will never fail. I just keep trusting. Everybody, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? If you trust in Him, sing it out. I just keep trusting my Lord, and He gives me a song. How lovely. Through the storm clouds stuck in the sky, or the heavenly train, I just keep trusting my Lord. He will never fail. He's a faithful friend. Such a faithful friend. Such a faithful friend. I can count on him Count on Him to the very end. Though the storm clouds darken the sky, or the heavenly train, I just keep trusting my Lord. He will never fail. Hallelujah, hallelujah. What a wonderful song. Even after singing this song, it just comes in my heart. I will keep trusting my Lord as I walk along this journey of life. இந்த வாழ்க்கையில் இறுதி வரை நம்ம இதுதான் பாடணும். அநேக நேரங்கள் இந்த பாடல் சொல்வது போல கருண்ட மேகங்கள் வரலாம், புயல்கள் வரலாம் நம்ம வாழ்க்கையில். ஆனாலும் ஒரே ஒரு காரியம், இது ஒரு சின்ன மகள் பாடி she published this song, and I just thought she has a long way to go. But through all the seasons of life, whether young or old, whether you're a teen or whether you're an elderly person, I just tell you the same thing. Just keep trusting in the Lord. வாக்குத்தை அறிக்கையிடுவோம், எல்லோரும் சேர்ந்து படிப்போம். We will read the promise in English as well as in Tamil. சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். The Lord is close to the brokenhearted and saves those who are crushed in the spirit. If you are that person, God is just coming for you. எல்லா சிறு பிள்ளைகள் இருக்காங்க தெரியல, they gone for the project. Okay, they are here. எல்லா வேதாகமத்தை கரங்களை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். The BIBLE. Yes, that's the book for me. சேர்ந்து பாடுவோமா? The BIBLE. Yes, that's the book for me. I stand alone in the word of God. The BIBLE. Come on, everybody.
lift your Bibles, everybody. Hey, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. Amen. சத்தமா. Amen, hallelujah, amen, hallelujah, amen. Oh, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். Oh, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். என் மனம், என் மனம், என் பணம்,